எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சமீபத்தில் அறிமுகமான 2 முக்கிய நபர்களை இந்த காணொளியில் அறிமுகம் செய்ய போகிறேன். சில எழுத்தாளர்களோட ஆழமான வரிகள் நமது மனதை வருடிச் செல்லாது இனிய வடுவாய் பதிந்துவிடும். அப்படி மனிதனின் உணர்வுகளை அலைப்பாயச் செய்யும் வரிகளை கொடுத்து என்னை கவர்ந்த ஒருவர் பிரான்ஸ் காஃப்கா. ஜெர்மன் மொழி எழுத்தாளரான பிரான்ஸ் காஃப்கா 100 ஆண்டுகளை தாண்டியும் நிலைத்து நிற்பதற்கு அவரின் கடந்த ஆண்டின் நூற்றாண்டு புகழே அத்தாட்சி. அவர் இறந்து 100 வருடங்களான கடந்த ஆண்டை பல நிகழ்வுகளில் உலகம் நினைவு கூர்ந்தது. அப்சஷன் என்று சொல்லப்படக்கூடிய பிடிப்பு என்ற தலைப்பில் பல மேற்கோள்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மிகவும் பிரபலமான வரிகள் உங்கள் பார்வைக்கு. Don't bend. Don't water it down. Don't try to make it logical. Don't edit your own soul according to the fashion, but rather follow your most intense obsession mercilessly. உங்கள் மனதுக்கு பிடித்த ஆழமான ஆசைகளை பின்தொடருங்கள் என்று அழுத்தமாக கூறியிருக்கிறார். பிரான்ஸ் காஃப்கா தன் காதலியான மிலனா ஜெசங்கா மீது அலாதி அன்பு கொண்டிருந்தார். அவரின் காதலின் அழுத்தம், அழகான உணர்ச்சிகள் அனைத்தும் அவரின் ஒவ்வொரு சொற்களிலும் வடித்திருக்கிறார். லெட்டர்ஸ் டு மிலனா என்ற புத்தகத்தில் பிரான்ஸ் காஃப்கா மிலனாவிற்கு எழுதிய காதல் கடிதங்களை படிக்கலாம். காதல், ஏக்கம், பலவீனம் என அனைத்து உணர்ச்சிகளின் குவியலது. அவற்றில் சிலவற்றை இங்கே காணலாம். Obsession on love. I have spent all my life resisting the desire to end it என்று வாழ்க்கை முழுவதும் போராட்டத்தில் கழித்த பிரான்ஸ் காஃப்கா தன் காதலின் மடியில் நிம்மதியை தேடினார். I can't think of any greater happiness than to be with you all the time. I dream of a grave deep and narrow where we could clasp each other in our arms as with clams, and I would hide my face in you and you would hide your face in me, and nobody would ever see us anymore. என்று அவர் கூறுவதாவது, குறுகிய ஆழமான கல்லறையில் உலகத்தின் இரைச்சலான பார்வையிலிருந்து மறைந்து இருவரின் அரவணைப்பிலும் தான் அலாதி ஆனந்தம் உள்ளது என்பதை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்கு பரிச்சயமான பாடல் ஒன்று. நா. முத்துக்குமார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் போகாதே போகாதே பாடலில் அருமையான வரி ஒன்று உள்ளது. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்றை வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி என்பது. அதே போல் நம் காஃப்கா கல்லறையில் அந்த குறுகிய இடத்தில் உலகத்தின் இரைச்சலில் இருந்து விலகி அமைதியான நேரங்களை தன் காதலியுடன் செலவிடுவதை எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார். காதலை கல்லறையுடன் இவ்வளவு இனிமையாக வெளிப்படுத்த முடியுமா? என்ன ஒரு ஒற்றுமை, என்ன ஒரு ஆழம்! ஆனால் ஏனோ பல அழுத்தமான காதல்கள் அழகான முடிவை தருவதில்லை. I miss you deeply, unfathomably, senselessly, terribly. அவரின் பிரிவு, அவரின் தொலைவு இவர் எவ்வளவு படுத்திருக்கிறது என்பதை கூறியிருக்கிறார். I am tired, can't think of anything, and want only to lay my face in your lap, feel your hand on my head, and remain like that throughout all eternity. அவரது மடியிலே நிம்மதியை தேடியிருக்கிறார். Yours. Now I'm even losing my name. It was getting shorter and shorter all the time and is now yours. நான் உன்னுடையவன் என்பதை ஒரே வரிகளில் எப்படி கூறியிருக்கிறார் பாருங்கள். மிலனா, if a million loved you, I am one of them. And if one loved you, it was me. If no one loved you, then know that I am dead. அவரை நேசிக்க ஒரு மனிதன் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருப்பான் என்பதை, அப்படி இல்லாவிட்டாலும் நான் இறந்திருப்பேன் என்பதை கூறியிருக்கிறார். என்ன ஒரு அழகு! அவர் எழுதியதில் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று,
I think we ought to read only the kind of books that wound or stab us. நமக்கு காயத்தை தரும், வேதனை கொடுக்கும் புத்தகத்தை படிக்க வேண்டும். புத்தகம் நமக்குள் வெளிச்சம் கொடுக்கணும். சந்தோஷம் சார்ந்ததாக மட்டும் இருக்கக்கூடாது. A book must be the axe for the frozen sea within us. That is my belief. இது என்னையே தட்டி எழுப்பிய வாக்கியம். சந்தோஷம் தரும் புத்தகத்தை நாடும் பழக்கம் கொண்டவன். என் எண்ணத்தில் அடி கொடுத்து அவற்றை மாற்றியிருக்கிறார் காஃப்கா. காஃப்காவின் காதலியான மெலனாவும் சாதாரண நபர் அல்ல. காஃப்காவை மிகவும் நேசித்தார். உலக யுத்தம் 2 போது துயரப்பட்ட சமூகமான ஜூவிஷ் மக்களுக்கு பெரிதும் உதவினார். அதற்காக கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போடப்பட்ட அவர் பின்னாளில் தனது 47வது வயதில் இறந்து போனார். இவருக்கு முன்னரே தனது 40வது வயதில் காஃப்கா காசநோய் பாதிப்பால் இறந்துவிட்டார். இவர்களை சந்தித்த அனுபவத்தை பற்றி கீழே கருத்துக்களை பதிவிடுங்கள். இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் இருவரின் முடிவும் எப்படிப்பட்டது என்பதை தேடி படித்து பாருங்கள். மேலும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அன்பானவரிடம் அவர்களை அறிமுகம் செய்து வையுங்கள். நன்றி, வணக்கம்.